மோடி அவர்கள் வந்து ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயில்ல பொக்கிஷ அறையோட சாவி தமிழகத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனையோ வருஷமா ராமருக்கு கோவில் இல்லாம அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய பிரதமர் சில ஆண்டுகள் தானே காணாம போயிருக்கு அந்த சாவி. அது தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு வேற தெரிஞ்சு போச்சே. அப்படின்னா இங்க இருந்து எடுத்துட்டு போய் தர வேண்டியதானே அப்படின்னு சொன்னா இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. கோவில் பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு போயிருக்கணும்னா யார் மூலமாக போயிருக்கும் அப்படின்னா இவர் தானே, பாண்டியன் அவர்கள் தானே தமிழ்நாட்டில இருந்து வந்தவர். அதனால அவர் வழியா தான் போயிருக்கும் அப்படின்றத மறைமுகமா நாசூக்க நாகரிகமா சொல்றாராமா யாரு, பிரதமர் அவர்கள். அந்த மாதிரி சொல்லி இப்போ தன்னுடைய தலையில வந்துட்டு தானே மண்ணவாரி கொட்டிக்கிற ஒரு வேலையை தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. சனாதனத்தை ஒழிக்கிறது அப்படின்னு சொன்ன இடமாகட்டும், பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதாகட்டும், எல்லாமே தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தை தான் குறி வச்சு பேசுறாரு. இவ்வளவு பேசினவர் இந்த பாண்டி பஜார்ல ரோட் ஷோ நடத்தினார் இல்லையா, அப்போ இதை பத்தி பேச வேண்டியதானே. ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அந்த மாதிரி வெளிநாடுகள்ல போகும் பொழுது தமிழை வந்துட்டு மேன்மையா சொல்றது, ஏன்னா அதுதான் உண்மை. ஏன் அங்க போயிட்டு இந்திய சொல்ல வேண்டியதானே, இந்தி ஒரு செம்மொழி, இந்தி தான் ராஷ்டிரிய பாஷா, இந்தியில படிச்சீங்கன்னா அறிவு வளரும், அதை போய் சொல்ல வேண்டியதானே. இந்தியில இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து செல்ல வைக்கணும் அப்படின்னு உங்களால பேசவே முடியாது. அவர் சொன்னது வி.கே. பாண்டியன். அப்ப அதையே நீங்க பொது கருத்தா இப்ப தமிழர்களையே அப்படி சொல்லிட்டாரு பிரதமர் மோடின்னு ஏன் சொல்றீங்க? அவர் வந்துட்டு குறிப்பிட்ட அந்த நபரை மட்டும் பேர் சொல்லல, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த சாவி போயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அந்த பொக்கிஷ சாவி எப்படா வரும் அப்படின்னு ஆன வாயை திறந்துட்டு உட்கார்ந்து. ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இந்த அளவுக்கு இறங்கி இழிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அவர்தான் பிரதமர். ஒரு மாநிலத்துக்கு இன்னொருத்தர், வேறொரு மாநிலத்துக்கு இன்னொருத்தர், இல்ல அவர் பிறந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் அவர் பிரதமர் அப்படின்ற கேலி குத்து எங்கேயுமே கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு அசிங்கமான அரசியலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்றதான் நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் வந்து ஒடிசால அவரோட தேர்தல் பரப்புரையில சொன்ன கருத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்வினையா ஒரு சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ அரசியல் களத்துல பயங்கர ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்கு. ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயில்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷ அறையோட சாவி தமிழகத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது அவர் எதை குறிக்கிறாரு? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மேம்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோவிலினுடைய சாவி இன்னொரு மாநிலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு அந்த நாட்டில் இருக்குது அப்படின்றத அவரே ஒத்துக்கிறாரா? அவருக்கு அது ஒரு அவமானம் இல்லையா? அவர் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரி கோவிலினுடைய ஒரு பொக்கிஷ அறையினுடைய சாவி இன்னொரு மாநிலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா முதல் அவமானம் யாருக்கு? அதையும் யோசிக்காமல் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது எத்தனை வருஷமாக காணாமல் போச்சு அப்படின்னா பல வருஷமாக காணாமல் போயிடுச்சு. அப்போ பல வருஷமாக காணாமல் போன ஒரு சாவியை இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தேர்தல் பரப்புரையில் பிரதமர் சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறார் அப்படின்றது மக்களுக்கு. அது ஏன் தமிழகம் அந்த மாநிலத்தை ஏன் மேம் சொல்லணும்? நம்முடைய பிரதமரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான். நல்லா இருக்கிறவங்க குடும்பத்தில் வந்துட்டு எதையாவது ஒன்று வச்சிடணும். நம்ம பழமொழி கூட உண்டு, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அது பார்த்தீங்கன்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, இன்னைக்கு பிரதமர் அவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இப்போது சமீபமாக என்ன சொன்னார்னா, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போய் இருக்கணும். மணிப்பூரில் என்ன நடக்குது, மெய்த்தி இனத்துக்கும் குக்கி இனத்துக்கும் பிரச்சனை நடக்குது. அப்போ அவங்கள வந்துட்டு தனித்தனியாக பார்க்கணும். இன அளவில் பண்ணிட்டோம், மத அளவில் பண்ணிட்டோம். அப்போது மாநிலங்கள் வழியாக பிரியறதுக்கான ஒரு பிரச்சனையை தான் இன்றைக்கி வந்து கையில் எடுத்திருக்கார். ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இந்த அளவுக்கு இறங்கி இழிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அவர்தான் பிரதமர். ஒரு மாநிலத்துக்கு இன்னொருத்தர், வேறொரு மாநிலத்துக்கு இன்னொருத்தர், இல்லை அவர் பிறந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் அவர் பிரதமர் அப்படின்ற கேலி குத்து எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு அசிங்கமான அரசியலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் கையில் எடுத்திருக்கார் அப்படின்றது தான் நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது.
சரி, இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன சாவி இது வரைக்கும் கிடைக்கல. உங்களுக்கு தமிழ்நாடு தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்படின்னா உங்க கஸ்டடியில, அதாவது உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு எத்தனை துறைகள் இருக்கு? அவங்களெல்லாம் அனுப்பி எந்த இடத்துல தமிழ்நாட்டுல வந்து இருக்கு அப்படின்ற அந்த சாவியை எடுத்துட்டு வர வேண்டியது தானே? அப்போ அந்த அளவுக்கு கூட எடுத்துட்டு வர முடியாம தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன மேம்? அது தமிழ்நாடு அப்படின்னு ஏன் இப்போ கேரளால இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். தமிழ்நாடுன்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு ஓட்டே போடல அப்படின்ற ஒரு பிரச்சனையினால, அந்த ஒரு பாதிப்புனால பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் தமிழ்நாடு அப்போ தான் வி.கே. போயிடுச்சு. பாண்டியன கருத்துல வச்சு இப்படி சொல்லலன்னு சொல்றீங்களா? மறுபடியும் நம்ம வி.கே. பாண்டியன் எந்த கட்சியோட இருக்கிறாருன்னா, பாஜகவுல இல்ல. பாஜகவுக்கு எதிரா இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளத்துல இருக்கிறாரு. பிஜு ஜனதா தளத்துல இவர் வந்துட்டு ஒரு எதுக்குமே அவருடைய பேச்சே எடுபடாத நிலையில இருக்கான்னா இல்ல. அப்போ அவர் பரப்புரை செய்தார்னா மக்களுக்கு போய் ரீச் ஆகிற அளவில் இருக்குது. இவரை நம்ம எந்த வகையில் ஒடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய முதல்வர் கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்துட்டு நம்ம அவருடைய குரலை அமுக்கிட்டோம்னா தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய பிரச்சாரம் வராது, அப்போது ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டார். ஆனால் நீதிமன்றம் ஒரு முறையான தீர்ப்பை கொடுத்து இடைக்காலத்து ஜாமீன் கொடுத்து அவரை வெளியில் விட்டுடுச்சு. இப்போ அந்த மாதிரி இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பிஜு ஜனதா தளத்தில் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார். அவர் எங்கேருந்து வந்தவர்னா தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர். தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு, பல்வேறு நாடுகளுக்கு போய் கொடியை நாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் இதில் ஒடிசால அவரை வந்து பரப்புரை பண்ணி அவர் வந்து மக்களை ஒன்று திரட்டும் போது தமிழகத்துக்கு மேல பிரதமர் மோடி அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் உண்மை. அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால தான் அவர் வந்துட்டு நமக்கு வெள்ள நிவாரணத்துக்கான நிதியே அவர் கொடுக்கல. ஆனா தமிழர்களையோ, தமிழர்களோட பண்பாட்டையோ, திருக்குறள், புறநானூறு எல்லாத்தையுமே உலகளவுல போய் பேசி அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. அதை பெருமைப்படுத்தியிருக்க தான் செய்யறாரு பிரதமர். அப்போ இந்த விஷயத்த வச்சு நீங்க எப்படி தமிழகத்துக்கு மேலேயே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்வீங்க? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அந்த மாதிரி வெளிநாடுகள்ல போகும் பொழுது தமிழை வந்துட்டு மேன்மையா சொல்றது, ஏன்னா அதுதான் உண்மை. ஏன் அங்கே போயிட்டு இந்தியை சொல்ல வேண்டியதானே? இந்தி ஒரு செம்மொழி, இந்தி தான் ராஷ்ட்ரிய பாஷா, இந்தியில் படிச்சிங்கன்னா அறிவு வளரும், அதை போய் சொல்ல வேண்டியதானே? இந்தியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து செல்ல வைக்கணும் அப்படின்னு உங்களால் பேசவே முடியாது. உண்மையை போய் வெளிநாடுகளில் பேசியிருக்கிறீங்க. வள்ளுவருக்கு சிலை வைக்கணும்னு பேசியிருக்கீங்க, எல்லாம் சரி. அதே கருத்துரையை இங்கேயும் வந்துட்டு வட மாநிலங்கள்லையும் நீங்கள் பேச வேண்டியது தானே? உங்கள் மனசில் அது இருந்தது அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் மேலே உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வடக்குலேயும் போய் என்ன பேசியிருக்கணும்? தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய மொழி, தமிழர்களினுடைய அந்த அடையாளம் எவ்வளோ உண்மையானது, எவ்வளோ உன்னதமானது அப்படின்னு நீங்கள் பேச வேண்டியதானே? பேசாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்து சென்ற ஒரு நபர், அவர் சாதாரண நபர் கிடையாது, சிறப்பாக தேர்வு எழுதி அந்த தேர்வு முறையில் வெற்றி பெற்று அந்த இடத்துல அவர் வந்துட்டு உயர் பதவியை வகிக்கிறார். ஐஏஎஸ்ஸா? ஆமாம், ஐஏஎஸ்ஸா இருந்து அவர் வந்துட்டு அதில் ஓய்வு பெற்று தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விருப்ப ஓய்வு பெற்றுக்கிட்டு அவர் வந்துட்டு அந்த கட்சியோட தன்னை இணைச்சிக்கிட்டார். அப்போது அந்த கட்சியோட இணைஞ்சதோட அவர் சீரிய முறையில் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இது பாஜகவுக்கு எதிராக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி வளைச்சி மூக்க தொடுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கோவில் பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு போயிருக்கணும்னா யார் மூலமாக போயிருக்கோம் அப்படின்னா இவர் தானே, பாண்டியன் அவர்கள் தானே தமிழ்நாட்டில இருந்து வந்தவர். அதனால் அவர் வழியாக தான் போயிருக்கோம் அப்படின்றத மறைமுகமாக நாகரிகமாக சொல்கிறாராமா யாரு? பிரதமர் அவர்கள். அந்த மாதிரி சொல்லி இப்போ தன்னுடைய தலையில வந்துட்டு தானே மண்ணை வாரி கொட்டிக்கிற ஒரு வேலையை தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. நான் என்ன அவர் வந்து வி.கே. பாண்டியன் அவர்களை தானே குற்றம் சாட்டுறாரு, அவரை தானே விமர்சனம் பண்றாரு. அப்படி நீங்க வந்து தமிழர்கள்னு மொத்தமா தமிழகத்தையே சொல்லுவீங்க? அவர் சொன்னது வி.கே. பாண்டியனை தான். அப்ப அதையே நீங்க பொது கருத்தா இப்ப தமிழர்களையே அப்படி சொல்லிட்டாரு பிரதமர் மோடின்னு ஏன் சொல்றீங்க? அவர் வந்துட்டு குறிப்பிட்ட அந்த நபரை மட்டும் பேர் சொல்லலை.
பேர் சொல்லல. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த சாவி போயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அந்த பொக்கிஷ சாவி எப்படா வரும் அப்படின்னு ஆன்னு வாயை திறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தானா? இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி வரியை யார் அதிகமா கட்டுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ தமிழ்நாட்டுல இருந்து அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வரி போகுது. அதுல இருந்து எடுத்து நீங்க வடக்குல இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய மேன்மைகளை எல்லாம், மேம்பாடுகளை எல்லாம், திட்டங்களை எல்லாம் அதுல இருந்து போடுறீங்க. ஆனா நன்றி கெட்டத்தனமா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் அந்த சாவி வந்து சேர்ந்துருக்கு, தமிழ்நாட்டுக்காரங்க அப்போ திருடங்க. இப்போ நான் ஒரு இடத்துல நான் ஒரு நெக்லஸை வந்து திருடிட்டு வந்துட்டேன், வந்து ஒரு இடத்துல விற்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ வாங்குறவனும் திருடனா இருக்கணும். ஏன்னா திருட்டு நகைக்கு வந்துட்டு கொஞ்சமா பணம் கொடுத்தா போதும், வாங்கி வச்சுக்கலாம். அப்போ வாங்குறவனும் திருடனா இருக்கணும், கொடுக்குறவனும் திருடனா இருக்கணும். அந்த மாதிரி அங்கேருந்து அனுப்புனவனும் ஒரு திருடன் இங்கே வந்து சேர்ந்தது இல்லையா, இந்த இடமும் ஒரு திருட்டு மாநிலம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்காகத்தான் அவர் அந்த மாதிரி பேசுகிறார். அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து இன்னைக்கு கொந்தளிச்சு இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர் தமிழகத்துக்கு போயிருக்கும் அந்த சாவி அப்படின்னு சொல்றது வந்து தமிழக மக்கள், தமிழ்நாட்டையே குறிக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ஆணு வாயை திறந்து காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. இவ்வளவு தெரிஞ்ச பிரதமர் அவர்கள் ஏன் வந்துட்டு காவல்துறையை அனுப்பி இங்கேருந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்நேரம் காப்பாற்றிருக்கலாம்ல? இத்தனை வருஷமா காணாம போன அந்த சாவியை இன்னும் மீட்டிருக்கலாம் ஐயா. என்னென்னமோ பண்றாங்க, எத்தனையோ வருஷமா ராமருக்கு கோவில் இல்லாம அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய பிரதமர் சில ஆண்டுகள் தானே காணாம போயிருக்கு அந்த சாவி, அது தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு வேற தெரிஞ்சு போச்சே, அப்படின்னா இங்க இருந்து எடுத்துட்டு போய் தர வேண்டியதானே அப்படின்னு சொன்னா இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால்தான் இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கார். நான் என்ன கேட்குறேன், இந்த மாநிலத்தில் எத்தனை கோவில்களினுடைய நிலங்கள் பல்வேறு ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது, அதையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி அதை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. எத்தனை சிலைகள் காணாமல் போயிருக்கு, அதையெல்லாம் வந்து மீட்டு எடுத்துட்டு வராங்க. அப்போ இந்த சூழல்ல இன்னொரு மாநிலத்தினுடைய கோவிலினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவியை இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க எடுத்துப்பாங்களா? ஒரு சாதாரணமா தார்மீக அடிப்படையில் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு பிரதமர் அவர்கள் வைக்கிறார். அடுத்ததா என்ன பேசுறாரு, சனாதனத்துக்கு எதிராக பேசினவங்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? சனாதனத்துக்கு எதிராக யார் பேசினது? நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சனாதனத்துக்கு எதிராக பேசியது தமிழ்நாட்டில இருந்து ஒரு குரல் ஒலிச்சது. அந்த குரலை வந்துட்டு நசுக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அதனால அவர் வந்துட்டு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உதயநிதி அவர்கள் தான் வந்துட்டு சனாதனத்துக்கு எதிராக அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னதை தான் மறுபடியும் அந்த இடத்துல குறிப்பிடார். அப்போ சனாதனத்தை ஒழிக்கிறது அப்படின்னு சொன்ன இடமாகட்டும், பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதாகட்டும், எல்லாமே தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தை தான் குறி வச்சு பேசுறார். இவ்வளவு பேசினவர் இந்த பாண்டி பஜார்ல ரோட் ஷோ நடத்தினார் இல்லையா, அப்போ இதை பத்தி பேச வேண்டியதானே? 1 மணி நேரத்துக்கான ரோட் ஷோ 40-45 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சே, ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை பத்தி பேசியிருக்கலாம்ல. பேசி யார் எடுத்திருக்கீங்க, என் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை இந்த இடத்துல தான் அந்த சாவி இருக்கு அதனால காவல்துறையை அனுப்பியிருக்கலாமே. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு மௌனமா இருந்துட்டு, அப்பெல்லாம் வந்துட்டு தமிழர்களுடைய அபிமானம் கிடைச்சிடாதா, அவங்களுடைய கண் பட்டுடாதா அப்படின்னு சொல்லி இருந்துட்டு, இன்னைக்கு ஒடிசாவுக்கு போனதுக்கு அப்புறமா பசங்க சில நேரம் வந்துட்டு வீட்டில் இருக்கும், சொந்தக்காரங்க வீட்டில், அவங்க வீட்டில் அப்படியே பம்மி அடக்க ஒடுக்கமாக இருக்கும். அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது வாழை கழட்டி விட்டுரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இங்கே வந்து ரோட் ஷோ நடத்தினப்போல்லாம் அப்படியே பம்மி அப்படின்னு இருந்துட்டு, இப்போது ஒடிசாவுக்கு போன உடனே இப்போ என்ன பேச்சுன்னா, அந்த ஒடிசாலையும் பாஜகவினுடைய ஆட்சி இல்லை, அதுவும் முக்கியமான செய்தி. அப்போ அந்த மாநிலத்துக்கு போயிட்டு வேணும்ட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது. அப்போது ஒடிசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன புரியும்னா, நம்ம கோவிலினுடைய பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டில் இருக்குடா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் நல்லுறவு இருக்கலாமா வேணாமா? ஒரு சாதாரண மனிதன் யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? கடவுள் மேல பக்தி கொண்டு இருக்கக்கூடிய மனிதன் யோசிப்பானா? தமிழர்கள் வந்து ஒடிசாவா ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அமித்ஷா அவர்களும் பேசியிருக்காங்க. ஸோ இது இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க?
நாங்க வந்தோம்னா நாங்க வந்து மாத்தி விட்டுருவோம். அங்க ஒடிசால இருக்கக்கூடிய இளைஞன் தான், அங்க பிறந்த இளைஞன் தான், அந்த மொழியை பேசக்கூடிய இளைஞன் தான் நாங்க எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இவங்க எதை நோக்கி வராங்க அப்படின்னு சொன்னா, தமிழர்களை வந்துட்டு ஒரு வன்முறையாளர்களாக, தமிழர்களை வந்துட்டு ஒரு ஏமாற்று பேர்வழியாக. இப்போ அந்த கேள்வியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் வந்து அந்த மாநிலத்தை ஆளணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மண்ணுல பிறந்தவங்க ஆளணும்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? இப்ப வேற யார் அங்க ஆண்டுட்டாங்க? வேற யாருமே ஆளலையே. இவர் வந்துட்டு வேணும்ட்டே வந்து பத்த வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து வேற மண்ணை சார்ந்த வேறு மொழியை பேசக்கூடிய தகுதி இருக்கிறவங்க தானே ஆள முடியும். நவீன் பட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்காரு, பிஜு ஜனதா கட்சியோட முகமாகவே வி.கே. பாண்டியன் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி சொன்னப்போ அதை அப்படித்தானே எடுத்துக்க முடியும். அவர் தான் இப்ப முதல்வர் ஆக போறாரா? ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் அதை மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். மக்கள் வந்துட்டு தீர்மானிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது, பிரதமரா இருந்தா கூட பேச முடியாது. மக்களினுடைய தீர்மானம் தான், மக்களினுடைய முடிவு பிஜு தான் ஜனதா முக்கியமானது. கட்சியோட தலைவரே அப்படி சொன்ன காரணத்தினால அந்த கட்சியோட தலைவருக்கு பதில் சொல்ற வகையில தான் வந்து மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்ல போய் தானே அப்படி சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க வந்துட்டு முகமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு அந்த கட்சியினுடைய எல்லா விதமான பணிகளையும் அவங்க வந்து மேற்கொள்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த கட்சியினுடைய உறுப்பினரா அவர் இருக்காரு. பாண்டியன் அவர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினரா வந்து தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டார். அப்போ அந்த மாதிரி ஐக்கியப்படுத்திக்கிட்டாருன்னா அவர் மேல மக்களுக்கு வந்துட்டு நல் நம்பிக்கை வந்தது அப்படின்னா, மக்கள் அவரை வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு அவர் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு அரசியல் தன்மை இருக்கும். அந்த அரசியல் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடியவங்க ஆட்சி செஞ்சாதானே வந்து அந்த கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி இதை ஏன் தவறுன்னு சொல்றீங்க? இப்போ அவர் எங்கேயோ இருந்து வந்தவர். ஆனா இப்போ அந்த மாநிலத்தினுடைய ஆழ அகல நீளம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவ்வளவு ஏன் நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ், அவரும் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்தவர் தான். அவர் ஐஏஎஸ் முடிச்சுட்டு அங்கே தான் வேலைக்கு போகிறார். அதுக்கப்புறமா முதல்வரினுடைய தனிப்பட்ட செயலாளராகலாம் இருந்திருக்கார். அதை விட முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த மொழியை முழுவதுமாக படித்து கொண்டு அந்த மொழியினுடைய மேம்பாட்டுக்காக அவர் நூல்கள்லாம் எழுதியிருக்கார். அப்போ அவரை நீங்கள் தள்ளிடுவீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த கட்சிகள் குறிப்பிட்ட அந்த நபர் வேற்று மாநிலமோ என்னமோ சார்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த மாநிலத்துக்கு எந்த வகையில் அவர் பங்களிப்பு செஞ்சிருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, முன்னாடி வந்துட்டு திராவிடம் அப்படின்னு இருந்தது. அந்த திராவிடம் அப்படின்றதுக்குள்ள தமிழ்நாடு எப்படி வேணாலும், இந்த திராவிடம் அப்படின்றதே ரொம்ப பெரிய சர்ச்சையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படின்ற அந்த மொழிக்குள்ள, திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு எல்லாமே சேர்ந்திருந்தது. அந்த மொழிகளுக்குள்ள சான்ஸ்கிரிட் கலந்த, சமஸ்கிருதம் வடமொழி கலந்த நிலையில் அது வேற வேற மொழியாக திரிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ஒட்டு மொத்தமாக என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ் பேசக்கூடிய ஒரு பரப்பு தான் இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் அங்கேருந்து வந்து போனவங்க தான். அதனால் இவங்களுடைய பூர்வீகம் வேறு எது அப்படின்னு கேட்டால் தமிழ் தான். அதனால் தமிழ் மற்ற மாநிலங்கள்லேருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர்களும் தமிழர்கள் தான். அப்போ தமிழுக்கான இப்போ தமிழ், தெலுங்கு, துளு அதெல்லாம் ஓகே மேம். ஹிந்தி அப்படி இல்லை இல்லையா? அப்போ ஒடிசால வந்து ஹிந்தியை தான் பேசுறாங்க. அப்போ ஹிந்தியில பேசுறவங்க தமிழ் மாநிலத்துல இருந்து போனவர் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? மண்ணின் மைந்தர்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. ஹிந்தியே முதல்ல வந்துட்டு மண்ணினுடைய மொழி கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சான்ஸ்கிரிட்ல இருந்து இவங்க வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு ஹிந்தியா கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த இந்துஸ்தானி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, உருது அந்த மாதிரி இதுல இருந்தாலும் எடுத்துட்டு வந்து இந்தின்னு ஒரு மொழியை வந்து உருவாக்குறாங்க. ஹிந்தி என்பது இந்த மண்ணினுடைய மொழியே கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் சொல்லும்போது கூட இந்த நாட்டை பூர்வீக குடிகளுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கு தான் கொடுக்கணும்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்ப அதை ஏத்துக்கோங்க. அதனால தமிழன் இந்த இந்திய பரப்பு முழுக்க யார் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தமிழர்கள் தான். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழனுடைய நாகரிகம் தான். அவன் அங்கிருந்து இங்க புலம்பெயர்ந்து வந்திருக்கான். அப்போ அதற்காக எல்லா மாநிலத்திலும் தமிழர்களே ஆட்சி செய்ய முடியுமா மேம்? இன்னைக்கு கூட நீங்க ஒடிசாவில் ஒரு பழங்குடி இனத்துல போனீங்கன்னா தமிழர்களுடைய பெயர்கள்லாம் அங்க நீங்க பார்க்கலாம். அப்படின்னா தமிழன் தான் தான் போன இடங்களுக்கு தான் கொண்டு வந்த பெயர்களை சூட்டிக்கிட்டே இருக்கிறான். எப்பவுமே மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க அவனால முடியாது. அப்போ வேற வேற இடங்களுக்கு அவன் இடம் பெயர்வான். அந்த மாதிரி இடம் பெயரும் பொழுது
இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, மண்ணை வந்து ஒரு சின்ன துணியில வந்து மூட்டை கட்டிட்டு போறதெல்லாம், அந்த மாதிரி செய்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா தமிழினம். அதனால தான் இந்த இந்தியா பரப்பு முழுக்க ஒரு தேசிய இனம் உண்டுன்னு சொன்னா அது தமிழினம் மட்டும்தான். அதனால இங்க இருந்து போய் அவங்க வந்துட்டு பிடுங்கிட்டெல்லாம் பண்ணல. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அங்க போய் அந்த நிலத்தினுடைய அந்த மக்களினுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் நம்பி அந்த மாதிரி நபர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா, அது மக்களுக்கும் அவர்களுக்குமான உறவு. அப்போ நம்ம அதுல போயிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை இவங்க அரசியலாக்க பார்க்கறாங்க. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழகத்துல, தமிழ்நாட்டுல எத்தனை வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடியவர்கள்லாம் இந்த இடத்துல எத்தனை பெரிய தானங்கள், எத்தனை பெரிய மேம்பாட்டு பணிகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேம்பாட்டு பணிகளை எல்லாம் எடுத்துட முடியுமா? அவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ ஒடிசா மக்களுக்கு அப்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத கோயிலை வச்சு பாஜகவினர் அரசியல் செய்யறாங்க. அரசியல் செய்யறதுக்காக தான் இப்படி பேசுறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ அங்கேயே ஒரு பாஜக வேட்பாளர் என்ன பண்ணிட்டாருன்னா, திடீர்னு பேசும்போது பூரி ஜெகநாதரே மோடியினுடைய பக்தர்ன்ட்டாரு. என்னடா இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா சொல்றாரு, அது வந்து நாக்கு குளறிடுச்சு, டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஜெகநாதருடைய பக்தர் தான் மோடி அவர்கள்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல இந்த மாதிரி நாக்கு பிசகி போயிடுச்சு, அதை வச்சு நீங்க பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க பேசுனா கூட இல்லைன்னு சொல்றதுக்கும், இல்லை நாங்க அந்த மாதிரி தான் நினைச்சு பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கும் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க முழுக்க முழுக்க செய்யறது அரசியல் தான். ஏன்னா இவங்களால நலத்திட்டங்களை பற்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இவங்களுடைய ஆட்சி என்பது தோல்வி அடைந்த ஒரு ஆட்சி, மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால இந்த மாதிரி எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.